ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5வது மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உத்தமன் என்று விளங்க பண்ணுகிற தேவன். இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளையை, கண்ணீரோடு கவலையோடு மனவேதனையோடு இரவெல்லாம் என்னால் தூங்க முடியல பாஸ்டர், என்னை குறித்து தவறாய் பேசுகிறார்கள், இல்லாததெல்லாம் சொல்லுகிறார்கள், என்னை குறித்து பொய்யாய் சொல்லுகிறார்கள், என்னை மற்றவர்கள் மத்தியிலே கேவலப்படுத்தும்படியாக நான் செய்யாத காரியத்தை என்னை குறித்து பேசுகிறார்கள், பறைசாற்றுகிறார்கள் என்று சொல்லி பல குழப்பங்கள். நான் உத்தமன், நான் உத்தமி, ஆனால் அதை எனக்கு நிரூபிக்க தெரியலை, அதற்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு எனக்கு ஆள் இல்லை என்கிற பல கேள்வியோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை உத்தமன் என்று உத்தமி என்று விளங்க பண்ணுகிற வரைக்கும் அவர் ஒருபோதும் அமர்ந்திருக்க மாட்டார். அவர் நம்மை நிச்சயமாய் அவர் உத்தமன் என்று விளங்க பண்ணுவார். யார் நம்மை குற்றம் சாட்டினாலும் சரி, யார் நம்மை துரத்தினாலும் சரி, யார் நம்மை குறித்து பொய்யாய் சொன்னாலும், அதான் உங்களை குறித்து பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியவான்கள்? அவர் உங்களை உத்தமன் என்று விளங்கப்படுகிற காலத்திலே உங்களை குறித்து பொய்யாய் அவதூறாய் தவறாய் பேசினவர்கள் வெட்கப்பட்டு போவார். அப்போது நமக்கு ஆண்டவர் செய்வார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். யோசேப்பை குறித்து பாருங்கள், எந்த தவறும் செய்யாத ஒரு பரிசுத்தவான் யோசேப். அவர் எங்கே இருந்தாலும் சரி, தகப்பன் வீட்டில் இருந்தபோதும் சரி, சகோதரர்கள் மத்தியில் இருந்தபோது அவன் நன்மை தான் செய்தான். ஆனால் அவன் மீது சகோதரர்கள் பழி சாற்றினார்கள், குறை சொன்னார்கள், பொய் சொன்னார்கள், வேதனைப்படுத்தினார்கள், விற்று போட்டார்கள். சரி, அங்கே தான் அப்படின்னா நாடு விட்டு நாடு போனாலும் போத்திபாருடைய மனைவி பாருங்கள், அவள் தப்பு பண்ணான். அந்த தவறை மறைப்பதற்கு யோசேப்பின் மீது என்ன செய்தால், ஒரு உத்தமன் மீது பழி சாற்றினார். நீங்கள் அப்படி கூட்டம் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணுவதற்கு அவர் இரவும் பகலும் உறங்காத தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. அதை நம்புறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம எப்படி அது விளங்க பண்ணுகிறது? நமக்கு அது வேலை இல்லையே, நமக்கு அது தெரியாது, தெரியவும் வேண்டாம். கர்த்தர் நம்மை கரெக்டாக உத்தமன் என்று விளங்க பண்ணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் போதும். ஸ்தோத்திர ஊழிய பாதையில் நிறைய சந்திச்சிருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பின்புலாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், சில தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறார். அந்த தீர்ப்பு பயங்கரமானதாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். பாருங்கள், போத்திபாரின் மனைவி ஒரு நீதிமானை பரிசுத்தவானை குற்றம் சாட்டி குறை சொல்லி பழி சாட்டி ஜெயிலுக்கே அனுப்பிட்டான். ஆனால் யோசேப்பு என்ன சில ஒன்றும் சொல்லலை. ஆனால் நேரம் வந்தது, வேலை வந்தது, கர்த்தருடைய சித்தம் நேரிட்ட போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எகிப்து தேசத்திற்கே அவனை ராஜாவாய் மாற்றினார் என்பது மட்டுமல்ல, அந்த ராஜா ஆணையிடும் போது சொல்கிறான் பார்த்தீங்களா, யோசேப்புகிட்ட கேட்காம தெரியாமல் கையையாவது காலையாவது ஒருவன் நினைச்சு விடாது. இதுதான் தேவ திட்டம் பாருங்க. அவன் நீட்டி அவனை பிடிச்சி இழுத்துட்டான். ஆனால் யோசேப்பு ராஜாவான பின்பு ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது பார்த்தீங்களா. அவள் கையை ஒருவேளை யோசேப்பு அவளுக்கு தண்டனை கொடுக்கணுச்சா 1 மாதம் நீ கையவே அசைக்கப்படான்னு அவள் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவர் பார்த்தீங்களா. ஆனால் கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்கள் எங்கே இருந்தால் உங்களோட குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஸ்கூலில், காலேஜில், சொந்த உறவுகள் மத்தியிலும் கூட உங்களை உத்தமன் என்று உத்தமன்றி விளங்க பண்ணி நிச்சயம் தேவனுடைய நாமத்தை நல்ல பிதாவே, எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணி எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவதற்கு நீர் ஜீவன் உள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே சொல்கிறோம். இந்த கண்மலை தெரிவிச்சு ஒவ்வொருடைய வாழ்க்கை அதை செய்ய போகிற அப்படின்னாலே சொல்கிறோம்.
இயேசு நிமித்த ஜெபங்கரிச்சு நல்ல பிதாவே ஆமாம். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலில் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக ஆமாம்.